நமக்கு ஒரு 10 விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அல்லது 4 விதமான அதில் ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து இதுக்கு பயன்படும். இல்லாட்டி தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத புத்திசாலித்தனமும் தப்பு தான். என்னை விட 10 மடங்கு புத்திசாலிகள் சினிமாவில் தோற்றுக்கிட்டே இருக்காங்க. சினிமாவுக்குள்ளே வரவே முடியல, அவங்களால கதை சொல்ல முடியல ஒரு ப்ரொடியூசர்கிட்ட. ஏன்னா அவங்களுடைய அதிபுத்திசாலித்தனமும் காரணமாயிடுது. அதே இதே மாதிரி தான் ஒருத்தன் ஒன்றுமே தெரியாத ஒருத்தன் தான் உள்ளே வந்தான். அந்த மாதிரி தான் எல்லாரும் நீங்கள் சொல்கிற அந்த டைரக்டரும் அப்படி தான் பண்ணியிருப்பார். அதுக்கு நம்ம 4 மடங்கு போராடி தான் ஆகணும். நான் எங்கே போனாலும் எந்த ஹீரோட்டையும் கால் ஷீட் கிடைக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? நம்ம புதிய பாதை எடுத்துடலாம். இப்போவும் அந்த மாதிரி தான், அதே நிலைமை தான் இப்போவும் நான் இருக்கேன். ரஜினி சாரை வச்சு எடுத்தால் கூட நான் இப்படி தான் ஒரு படம் எடுப்பேன்னு ஒரு நேரத்தில் வச்சுருந்தேன். இப்போ இல்லை, எப்போவுமே. இப்போ கூட எனக்கு வந்து அஜித்தோட கால் ஷீட் கிடச்சிதுன்னா அவரை வச்சு என்ன பண்ணலாம்? நேர்கொண்ட பார்வையில் பார்க்கும்போது எனக்கு ஃபியூ சீன்ஸ் அவரோட எக்ஸ்பிரஷன் அமேசிங்காக இருந்தது. பா, இதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஒரு கதையை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அந்த கதைகளை போகிற வழியில் சில பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறேன். அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளித்து தப்பிச்சு வரோம்னு சொல்கிறேன். இது என்ன ஜானர்னு எனக்கு தெரியாது. பிரம்மயுகம் படம் என்னை வந்து அப்படியே மிரட்டி உட்கார வச்சது அந்த படம். பா, என்ன ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி ஒரு படம், என்ன டெப்த் இருக்குது அதில். இப்போ டோனி உள்ளே வரும்போதே அவர் இப்படி தான் அடிப்பாருன்னு அவருக்கும் தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரியும். அவரும் அதே ஸ்டைலில் திரும்பி பார்க்காம போகிறாரு. நான் திரும்பி பார்த்து நம்ம கை காட்டுவார் போடுறதுன்னு நினைப்பேன். நான் தலைகளாக நின்றுட்டு இருக்கோம். அவங்களாம் எங்கேருந்து போராடி அப்படிப்பட்ட பெரிய மேசிவான ப்ரொடக்ஷன் செய்கிறதுக்கு யார் முன் வந்தாங்க? அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது அவருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த லட்சிய இயக்குனர்கள் அவங்க நினச்சதை அவன் பண்ணியே தீர்வான்ட்டு கடைசி வரைக்கும் போராடி இருக்காங்க. அவர் தான் குரு, அவர் சொன்னது தான் அப்படி இருந்ததுனால என்னால் சில விஷயத்தை லேர்ன் பண்ண முடிஞ்சது. அதுக்கு மேலே என்னால் சுமக்க முடியல. 18 மாதம் ஆச்சு. வயிறெல்லாம் வலிக்குது. எட்டி உதச்சி எத்தனை பேர். எக்ஸ் ஒய்ஃபை நான் எந்த வகையிலையும் ஹர்ட் பண்ண தயாராக இல்லை. ஓகே, எனக்கு வந்து எப்படி என்னுடைய முதல் பட ப்ரொடியூசர் எப்படி எனக்கு ரொம்ப முக்கியமோ, பாக்யராஜ் சார் எப்படி என்னுடைய வாழ்க்கையோட முக்கியமோ, அந்த மாதிரி என்னுடைய மனைவி எவ்வளோ பெரிய முக்கியம். ஹலோ சார். ஹலோ, எப்படி மின்னம்பலம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ஓகே சார், ஏன் ஜென்ரிக்காகவே ஆரம்பிக்கிறீங்க மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம்னு சொல்லி? இல்லை, நான் 2 விஷயம் வந்து கரெக்டாக சொல்லிடுவேன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம், அப்புறம் டீன்ஸ் வந்து ஒரு சிறந்த படம். இதை தவிர இது எல்லாமே புதுசாக பேசுவேன். இப்போது சமீப காலமாகவே ஒரு படம் வந்து ரொம்ப பழசாக இருக்குது, இல்லை கதையில் எதுவுமே புதுமை இல்லைன்னா அதை ஈஸியாக யார் தலையில் கட்டுவாங்கன்னா குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு கட்டிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளோட படம் ஆனால் இன்டெலிஜென்ட்டான ஒரு படம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கே ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். இந்த ஐடியா எங்கேருந்து ஆரம்பிச்சுது? முதல் விஷயம், இந்த கேள்விக்கு முதல்ல என்னுடைய நன்றி. என்னென்னா, எனக்கு வந்து அது இதெல்லாம் நான் சொல்லி பார்த்துக்கிறேன் எனக்குள்ளே. நீங்கள் வந்து ரொம்ப சாதாரண ஒரு படத்தை எடுத்து இதை வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்றீங்க, வண்டி கட்டிக்கிட்டு போய் பலூன் கட்டிக்கிட்டு போய் இப்படி குதிக்கிறதும் கூத்தாடுறதும் மட்டும்தானா குழந்தைங்க? அப்போனா குழந்தைங்க யூஸ்வலாகவே எனக்கு என்ன தோணுன்னா, சினிமா வந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு மாறணும். இன்னும் ரொம்ப பழைய விஷயங்களோட மட்டுமே போய்கிட்டே இருக்கும். கேட்டால் இல்லை சார், பிஎன்சியில் வந்து அப்படி ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க இந்த படத்தை தான் பார்க்குறாங்க, நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படிலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த ஆக்டர் பாருங்கள் அந்த இடத்த தான் பிடிச்சாரு, இந்த ஆக்டர் பாருங்கள் அந்த இடத்த தான் பிடிச்சாரு. இப்போ சூரிய பண்ண படம் பாருங்கள், அது வந்து ஒரு பிஎன்சிக்கான படமாக இருக்குது. கருடன் அப்படி தான் இருக்குது, விடுதலை அப்படி தான் இருக்குது. நீங்கள் அதை பிடிச்சிங்கன்னா நீங்கள் வேறு இடத்துல 10 கோடி ரூபா சம்பளம் வாங்குறத விட்டுட்டு நீங்கள் எதுக்கு போய் இப்படி கஷ்டப்படணும் இப்படிலாம் எனக்கு சொல்லுவாங்க. நமக்கு குழந்தைங்கன்றது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயமாகவும், அல்லது குழந்தைங்களோட புத்திசாலித்தனத்துக்கு ஈக்குவலாக நம்ம படம் எடுக்கிறதோ, அல்லது குழந்தைங்களோட புத்திசாலித்தனத்தை மேம்படுத்துகிறதாகவும் அப்படி இருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணும். இந்த படத்தை ரொம்ப சாதாரணமாக ஆரம்பித்து கடைசியில் போக 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 இது குழந்தைங்க தன்னந்தனியாக விட்டுட்டோம்னா அவங்க எப்படி தங்களை சமாளிச்சுக்குவாங்க. நிஜமாகவே அப்படி தாங்க. பாம்பு வந்து குட்டி போட்டுதுன்னா அடுத்த மொமெண்ட்டில் அது போய் கொஞ்சம் தண்ணிக்கு போயிடுது, ஒன்று தரைக்கு போயிடுது, அது பொழைச்சிட்டு போயிடுது. தவிர நம்ம மட்டும் தான் இவ்வளோ வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷம் குழந்தைங்களை நம்மளோடய வச்சு பாதுகாக்கிறோம். எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்குது? பிரச்சனை நிறைய வரும்போது தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னே நமக்கு தெரியும். அப்படி இந்த பிரச்சனைகளை மாட்டிக்கிற குழந்தைங்க, நான் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் இந்த படத்தில். அதனால தான் நான் என்னை ரொம்ப பிரபலப்படுத்த வேண்டாம், நான் ரொம்ப வந்து ஏதோ செய்ய போகிறேன்னு நினைக்க வேண்டான்றதுக்காக நான் தவிர்த்து வச்சுருந்தேன். பட் சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, என்னை மறுபடியும் கொண்டு வந்து நான் வந்து என்னுடைய போஸ்டரை போடணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து வெற்றிக்கான போஸ்ட்டாக வச்சுருந்தேன் நான். இப்போ வந்து வெளியீட்டுக்கான போஸ்ட்டாக மாறிடுச்சு. அது இந்த இன்டெலிஜென்ட் வித்தவுட் ரெக்கக்னேஷன்னா வந்து அது வந்து இன்டெலிஜென்ட்டாக பார்க்கப்பட மாட்டேங்குது. இப்போ வந்து ஒருத்தர் இன்டெலிஜென்ட்டாக இருக்காருன்னா அவரை வந்து ஒரு 4 பேர் ஒத்துக்கணும்.
அவரே அதை ஒத்துக்கிட்ட ஒரு இன்டெலிஜென்ட்டுங்கிறத செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவர் அப்படியே இருக்க முடியுமா? இது எனக்கான பர்சனல் கேள்வி. எனக்கான கேள்வி கூட வச்சுங்க. முதல்ல இல்லை, இன்டெலிஜென்ட்றது முதல்ல எனக்கு புரியறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அல்லது நமக்குள்ளே இருக்கிற இன்டெலிஜென்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறது. நமக்கு ஒரு 10 விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்கும், அல்லது 4 விதமான அதில் ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து இதுக்கு பயன்படும். இல்லாட்டி தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத புத்திசாலித்தனமும் தப்பு தான். எனக்கு தெரிஞ்ச நிறைய உதவி இயக்குனர்கள் சினிமாவுக்குன்னு ஒரு அறிவு போதுமானது, அதை விட்டுட்டு அவங்களுடைய புத்தக அறிவு அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கதை சொல்கிறதே வந்து வேறு ஏதோ சொல்லி அது யாருக்கும் கதை போய் சேர மாட்டேங்குது. நான் சொல்கிறது, என்னை விட 10 மடங்கு புத்திசாலிகள் சினிமாவில் தோற்றுக்கிட்டே இருக்காங்க. சினிமாவுக்குள்ளே வரவே முடியல, அவங்களால கதை சொல்ல முடியல ஒரு ப்ரொடியூசர்கிட்ட. ஏன்னா அவங்களுடைய அதிபுத்திசாலித்தனமும் காரணமாயிடுது. அப்போனா நமக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸை லிமிட் பண்ணிக்கிறது கூட ஒரு புத்திசாலித்தனம் தான். அந்த புத்திசாலித்தனம் என்கிட்ட இருக்குது. கொஞ்சம் நம்ம புத்திசாலித்தனம் வளர்ந்ததுக்கு அப்புறமேல அதை ரொம்ப மட்டப்படுத்திக்கிறது வந்து தெரியல நமக்கு. வளர்த்துக்கலாமே தவிர வளர்ந்ததை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறது அது ஒன்றும் ஷேவிங் மாதிரி கிடையாது இல்லை, கட் பண்ணிட்டு போகிறதுக்கு. அதான் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. நீங்கள் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணாதப்போ நான் மேடை விட்டு இறங்கி போயிடுறேன். நான் எந்த ஆங்கிளில் கேட்டேன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப புதுசாக ஒன்று பண்ண முடியுதுன்னா அது அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தர் தான் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. லைக் இப்போ நான் வந்து நண்பகல் நேரத்து மயக்கம் படம் பார்க்குறேன், பார்த்துட்டு இன்னொரு டேரக்டர்கிட்ட நான் வந்து ஒரு சின்ன டேரக்டர்னு சொல்லப்படுற டேரக்டர் அவர்கிட்ட நான் வந்து பேசுகிறப்போ, நண்பகல் நேரத்து மயக்கம் பார்த்தீங்களாண்ணே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, அவர் சொன்னேன் இது இந்நேரம் நான் போயிட்டு இந்த கதையை பேசுனேன்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க, லிஜோ சொல்கிறப்ப அதை நம்புவாங்க அப்படின்னு. ஸோ இங்கே அந்த இடத்துக்கு வரதுக்கு கூட ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷன் தேவைப்படுதான்னு கேட்குறேன். புதிய பாதைக்கு அப்படி தானே வந்தது. புதிய பாதை இதே மாதிரி தான், ஒருத்தன் ஒன்றுமே தெரியாத ஒருத்தன் தான் உள்ளே வந்தான். அந்த மாதிரி தான் எல்லாரும் நீங்கள் சொல்கிற அந்த டைரக்டரும் அப்படி தான் பண்ணியிருப்பார். ரெகக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்களை இன்னும் கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணுவாங்கன்றது உண்மையான விஷயந்தான். அதுக்கு நம்ம 4 மடங்கு போராடி தான் ஆகணும், அது ஒன்றும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அப்படி ஒருத்தருக்கு இன்டெலிஜென்ஸ் இருந்ததுன்னா இதில் போய் சோர்ந்து போட வேண்டிய அவசியமே கிடையாது. அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு படம் பண்ணிட்டு கூட செத்து போயிடலாமே. ஸோ அதனால் அவரை தொடர்ந்து முயற்சி பண்ண சொல்லணும். ஓகே. இல்லை அதில் உங்களுக்கு கோவம் அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? லைக் இப்போ பாரதிலாம் பாடினதாக சொல்லுவாங்க, சொல்லடி சிவசக்தி என் சுடர்மிகு அறிவோடு படையாது, அந்த மாதிரி கோவம்லாம் வருமா? நிச்சயமாக கோவம் வரும். அதனால் என்ன பிரயோஜனம்ட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஞானம் வரும். கோவப்பட்டு என்ன பண்ணுறது, கோவத்தில் நம்ம ஒரு நல்ல படம் எடுத்துடலாமே, அப்படி எடுத்தது தான் புதிய பாதை. நான் எங்கே போனாலும் எந்த ஹீரோட்டையும் கால் ஷீட் கிடைக்கல, அப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம புதிய பாதை எடுத்துடலாம். இப்போவும் அந்த மாதிரி தான், அதே நிலைமை தான் இப்போவும் நான் இருக்கேன். உண்மையிலே எந்த ஹீரோக்கும் நான் போய் அப்போ நான் வந்து கேட்பேன், கொடுக்க மாட்டாங்க. இப்போ நானே கேட்க மாட்டேன், அவங்களே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கொடுக்க மாட்டாங்க, கேட்க மாட்டோம், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 13 குழந்தைங்களை நாளைய பெரிய நட்சத்திரங்களாக்க போகிறோம். இந்த படத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இந்த பையனை வந்து காமெடிக்கு யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஒரு டீனான்னு ஒரு குழந்தையாக நடிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட சொன்னேன், மனோரமா ஆச்சுக்கு அப்புறம் கோவை சரளாமாக்கு அப்புறம் வேறு யாருமே இல்லை அந்த இடத்துல, அதில் வந்து உன்னுடைய வாய்ஸ் அந்த மாதிரி இருக்குடா, நீ வந்து கொஞ்சம் அப்படியும் நீ போகலாம் அப்படின்ட்டு. அதனால் இந்த எல்லா 13 குழந்தையுமே இந்த படத்துக்கு அப்புறம் பயங்கர வரவேற்பு. ஆனால் அவங்க இருக்கிறது அந்த 13-14 வயசில் இருக்கிறதுனால மேபி அதுக்கு ஃபியூ இயர்ஸ் ஆகும் அவங்களுக்கு முறையான ஒரு ஹீரோயின் ஆகிறதுக்கோ இல்லை ஹீரோ ஆகிறதுக்கோ. பட் எல்லாமே ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்ஸ். நீங்கள் ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு டேரக்டரா சார்? ரொம்ப லட்சியம் உள்ள ஒரு டேரக்டர் அப்படி சொல்லலாமா? நீங்கள் லட்சங்கள் இல்லாத டைரக்டருங்கிறதுனால அப்படி கேட்குறீங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணாடியில் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஓகே, கொஞ்சம் லட்சியம்லாம் இருக்குது. நான் வந்து ரஜினி சாரை வச்சு எடுத்தால் கூட நான் இப்படி தான் ஒரு படம் எடுப்பேன்னு ஒரு நேரத்தில் வச்சுருந்தேன். இப்போ இல்லை, எப்போவுமே. இப்போ கூட எனக்கு வந்து அஜித்தோட கால் ஷீட் கிடச்சிதுன்னா அவரை வச்சு என்ன பண்ணலாம், இந்த வீரம் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி ஒரு படம் பண்ணலாம். அந்த இப்போ அந்த கோர்ட்டு சீன் படம் பண்ணார், நேர்கொண்ட பார்வையில் பார்க்கும்போது எனக்கு ஃபியூ சீன்ஸ் அவரோட எக்ஸ்ப்ரெஷன் அமேசிங்காக இருந்தது. இதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. அப்போது ஒரு டைரக்டரோட ஹேண்ட்லிங்கில் ஒரு பெரிய ஸ்டாரே கூட வேறையாக மாறிடுறது உண்டு. அந்த பர்ஃபார்மன்ஸ் அது எல்லாமே ஒருத்தர் ஆசைப்பட்டு இப்படி எடுத்துகிட்டு போகலான்னு. டெஃபினட்டாக அவருடைய ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அது ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக இருக்கும். ஆனால் அது அதே ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாமே அதுதான் பண்ணுறோம். இப்போ நான் பண்ணுறது இந்த கதை வந்து என்ன எனக்கு தெரியல, இந்த கதையை நம்ம வந்து என்ன ஜானரில் கொண்டு போகிறதுன்னு தெரில. உதாரணத்துக்கு நமக்கு வந்து லவ்னு ஒன்று இருக்கும், பழிவாங்கல்னு ஒன்று இருக்கும். இப்போது மகாராஜாவை எடுத்திங்கன்னா அது ஒரு ரிவெஞ்ச் தான், பழிவாங்கல். இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது என்ன ஜானரில் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் வேணால் சொல்லுங்கள். ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்கிறேன். ஒரு கதையை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அந்த கதைகளை போகிற வழியில் சில பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறேன். அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளித்து தப்பிச்சு வரோன்னு சொல்கிறேன். இது என்ன ஜானர்னு எனக்கு தெரியாது. இது ஒரு ஜேர்னி, ஒரு த்ரில்லிங் அட்வென்ச்சர்னு நானே ஒன்று சொல்கிறேன். இது அதையும் சேர்த்து போட்டு ஒன்று சொல்கிறேன். அப்படி எனக்கு வந்து பெரிய நடிகர்களோட கால்ஷீட் கிடைச்சா கூட நான் வேறு மாதிரி ஒரு படம் பண்ணணும்
அப்படின்னு ஆசைப்படுறது என்னுடைய லட்சியம். ஸோ அது ஒரு லட்சியமான நடிகர் தான். ஓகே. லட்சிய நடிகர்னு ஒருத்தர் எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ்ஆர்னு ஒருத்தர் இருந்தார். எனக்கு டக்குன்னு அவர் வந்து எனக்கு சிரிப்பாயிடுச்சு. நம்ம அந்த மாதிரி லட்சிய நடிகர் கிடையாது. அது ப்ராசஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் சார். இப்போ நீங்கள் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கிறது ஒன்று புதுசாக பண்ணிடணுங்கிறது, அது ப்ராசஸை என்னைக்காவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா ஒன்று வந்துருக்கீங்களா? இந்த தாட் வந்து ரொம்ப நம்மளை வேலை பார்க்க விடாமல் பண்ணுது, புதுசாக பண்ணுங்கிறது, அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? நான் வந்து முக்கால்வாசி நேரம் நான் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நிறைய பார்க்குறேன். அதாவது என்ன, நான் ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறேன். நான் போய் தேட்டரில் போய் உட்காந்தா என்னை வந்து பிரம்மயுகம் படம் என்னை வந்து அப்படியே மிரட்டி உட்கார வச்சது அந்த படம். என்ன ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இப்படி ஒரு படம், என்ன டெப்த் இருக்குது அதில். நம்ம வந்து அசையாமல் அந்த படத்தை தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் சோ கால்டு பிரம்மாண்டமான பெரிய பெரிய படங்கள் கொஞ்சம் நேரத்தில் அசந்து திரும்பி நான்லாம் பாப்கார்னே பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன். வேறு வழி இல்லைன்னா இப்போ அந்த மாதிரி பெரிய 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 பட்ஜெட் படங்கள், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸில் நான் வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்ருக்கேன். என்ன மாதிரி யாரும் பாப்கார்ன் சாப்பிடக்கூடாது. நம்ம படத்துக்கு வந்து உட்காந்தா கூர்ந்து கவனிக்கணும். நிறைய பேருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. சார் உங்கள் படத்தை வந்து கூர்ந்து கவனிச்சாதான் சார் அதில் இருக்கிற ஹிடன் விஷயங்கள்லாம் நமக்கு புரியுது. நான் நினைக்கிறேன் அப்படி தான். அது போய் மேம்போக்காக அப்படி போய் ஒரு சினிமா தேட்டரை அப்படி நான் பார்க்குறது இல்லை. அதனால் நானே ஆடியன்ஸாக நான் என்னை மாற்றிக்கிட்டேன்னா எனக்கு என்ன மாதிரியான சுவாரஸ்யம் தேவைப்படுதோ அதுதான் நான் என் படத்தில் வச்சுருக்கேன். சத்தியமாக தலையை பிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேக்கிங் இதெல்லாம் இருக்குது, இப்போ அது வீடியோஸ் வரும், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தலை அப்படி விரிஞ்சு போய் கிடக்கும். எனக்கு எடுக்க தெரியாது, இதை நான் எப்படி எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ டோனி உள்ளே வரும்போதே அவர் இப்படி தான் அடிப்பாருன்னு அவருக்கும் தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரியும். அவரும் அதே ஸ்டைலில் திரும்பி பார்க்காம போகிறாரு. நான் திரும்பி பார்த்து நம்ம கை காட்டுவார் போலன்னு நினைப்பேன் நான். அவர் திரும்பி பார்க்காம போவார். அது ஒரு பந்தா, தெரிஞ்ச விளையாட்டை தெரிஞ்ச விதமாக. ஆனால் அவன் நம்பிக்கையை ஸ்பாயில் பண்ணாமல் இந்த 6 பாலில் 3 சிக்ஸராக அடிப்பார், இவர் ஒரு 4ஆவது அடிப்பாருன்றதை அவனை உறுதிப்படுத்தி அடித்து விட்டுட்டு வந்துடுது. அது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான விஷயம். ஆனால் இங்கே போனால் இந்த கேமில் இது எப்படி நடக்க போகுதுன்னே நமக்கு தெரியாதுங்கிறது ஒரு விதமான ஒரு தில். இதுக்குள்ளே நுழைஞ்சா இந்த மேஸ்ன்னு ஒன்று இருக்குது. இதில் எந்த வாசலுக்குள்ளே போனால் எந்த வழியில் நம்ம வெளியில் போவோம்னு தெரியாது. ஸோ அந்த விளையாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து கொஞ்சம் அவையாதான் கேட்குறேன், உங்களுக்கும் அகிரா குரோசாவாவுக்கும் இடையான கனெக்ஷன், உங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர், அதுலேருந்தே கேட்குறேன். அதில் வந்து அபி கீர்த்தி ராக்கின்றது என்னுடைய குழந்தைங்களோட பேர். அதுவும் நான் அப்படியே அக்கிராவோட சேர்த்துக்கிட்டு இப்போ என்னுடைய ரூம்குள்ளே நீங்கள் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா, ஆமாம் இல்லையா, ஃபோட்டோலாம் அங்கே இல்லையா? இல்லை, நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். அதான் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னே. சரி, அது கழட்டி எடுக்கலான்னு பார்த்தோம் சார், முடியல. ஆல்ரெடி ஒருத்தவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க உங்களை பாதியாக இருக்கு. ஆமாம், இது வந்து என்ன நானே ஒரு பெத்தடின் இன்ஜெக்ஷன் மாதிரி, கண்ணதாசன்லாம் போட்டுக்குவாருன்னுவாங்க. அந்த மாதிரி நமக்கு நம்மளே ஒரு பெத்தடின் இன்ஜெக்ஷன் தான் இதெல்லாமே. இந்த மாதிரி அக்ரா குரோசாவை பார்க்குறதோ, அக்ரா குரோசாவெலாம் பார்த்தா பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இப்போ ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு பட்ஜெட்டுக்கு தலைகீழாக நின்றுட்டுருக்கோம். அவனெல்லாம் எங்கேருந்து போராடி அப்படிப்பட்ட பெரிய மேசிவான ப்ரொடக்ஷன் செய்கிறதுக்கு யார் முன் வந்தாங்க? லேட்டஸ்ட்டாக அப்புறமே லேட்டராக அவங்க எம்ஜிஎம்மோடலாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் முதல்ல வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது அவருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த லட்சிய இயக்குனர்கள் அவங்க நினச்சதை அவன் பண்ணியே தீர்வான்ட்டு கடைசி வரைக்கும் போராடி இருக்கானுங்க. ஆனால் அந்த குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து வெறுத்து தள்ளியிருக்கும். ஆமாம், நிச்சயமாகவே நிறைய கிரியேட்டர்ஸோட வீடு வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். அல்லது இவனுங்களால் அந்த வீடே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். இவனுக்கு தெரியாது, வீட்டை பற்றி தெரியாது, எதை பற்றியுமே தெரியாது. அது ஒரு படம் இருக்குது, அந்த படம் பேர் வந்து நான் அடிக்கடி சொல்கிறேன், மறந்து பேர். அந்த படத்தில் வந்து அந்த டைரக்டர் வந்து தேட்டர்லேயே தான் இருப்பார். அவர் ஒரு தியேட்டர் டைரக்டர், தேட்டர்லேயே தான் இருப்பார், வீட்டுக்கே போக மாட்டார். அவர் ஒரு நாளைக்கு திரும்பி பார்த்தாருன்னா ஒய்ஃபும் குழந்தையும் அங்கே நின்றுருப்பாங்க. அப்போ தான் இவருக்கே தெரியும் தனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது, குழந்தை இருக்குதுன்னு அப்போவே தெரியும். அப்புறம் அவங்க வந்து அவங்கள பார்க்க வருவாங்க. அப்போ அப்படியே தேட்டராக தான் உட்காந்துருப்பார். ஸோ அந்த மாதிரி சில பைத்தியக்காரங்களை மெதுவாக நான் அதுக்குள்ளே வந்துட்டேனோ என்னமோ எனக்கு தெரியல. ஓகே. இல்லை, நான் அடுத்த கேள்வி இதுலேருந்து தான் நான் கேட்குறேன். நான் நிஜமாவே ஃபிலிம் மேக்கிங்க்கு ஆக்சுவலாக ஒரு குரு தேவை தானே? ஏன்னா நீங்கள் இப்போ பாக்கியராஜ் சார் இருந்தீங்க, பட் ஆனால் நீங்கள் பண்ணுற படங்கள் உங்களோட சினிமாவாக தனியாக இருக்குது. ஸோ இங்கே நிஜமாவே ஒரு ஆக்சுவலாக ஒரு குருன்னு ஒருத்தர் வேணுமா ஃபிலிம் மேக்கிங்கு? கண்டிப்பாக வேணும். அது நிறைய பேருக்கு என்கிட்ட இருக்க அசிஸ்டன்ஸுக்கு அது தெரியவே மாட்டேங்குது. இப்போ கூட நான் சொன்னேன், ஒரு விஷயத்த முறையாக தான் நடக்கணும். இப்போ நிக்கில் முருகன் வந்து இதை கேன்சல் பண்ணுங்கன்னா நீ பண்ணக்கூடாது, இது வந்து நான் சார்ட்டை கேட்குறேங்கன்னு சொல்லணும். அப்போ தான் அது வந்து இந்த முறையே நமக்கு தெரியாமல் ஒரு வேலை. இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ தான் அது ஆர்கனைஸ்டாக இருக்குமே தவிர இல்லாட்டி ஆளாளுக்கு திசை திரும்பி போயிடும். நான் பாக்கியராஜ் சார்ட்ட போனதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் சும்மா வார்த்தைகளே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு எதெல்லாம் இந்த ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே தேவையில்லை, எந்தெந்த சீன்ஸ் தேவையில்லை அப்படின்னு எனக்கு அதுக்கு முன்னாடி பொறுக்கவே தெரியாது. நல்ல சீன் தானே இது, நல்லா இருக்குல்ல அப்படின்னு அடிக்கிட்டு போவேன்ல. அதுக்கப்புறம் அது கிடையாது. அது கதையோட்டத்துக்கு அது தேவையில்லை, அல்லது அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த கதையோட்டம் குறையாது அப்படின்னு இருந்தால் அந்த சீன் அங்கே தேவையில்லை. இதை நான் டெஃபினட்டாக இது மாதிரி விஷயங்களை நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் அவருக்கு. அப்புறம் இந்த குருன்னு சொல்கிறதுல முதல்ல ஒரு பெருமை இருக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம சரண்டர் ஆகணும்.
அப்படி இல்லாமல் எதையும் கற்றுக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. இப்போ நானும் பகீரசட்டை போய் சேரும்போது எனக்கு ஒரு அறிவு இருந்தது, உண்மைதான். எனக்கு ஒரு டேஸ்ட் இருந்தது, உண்மைதான். நான் பார்த்த படங்களே வேறு. பாக்யராஜ் படங்கள் ஒர்க் பண்ணனே தவிர நான் பார்த்த படங்கள் எல்லாம் வேறு உலக படங்கள் தான் நான் பார்த்துட்டு இருந்தேனே தவிர அதுக்காக போய் நான் வந்து ரொம்ப நான் ஒரு பெருமையான அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி இருக்க முடியாது. என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அவருக்கு என்ன வேணும், என்னால் ஏதாவது அவருக்கு செய்ய, அதனால தான் உதவி இயக்குனர்னு போடுறாங்க. அங்கே இருந்த நிறைய பேருக்கு அது ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தது, அப்போவே இருந்தது. பேரே சொல்லலாம், திலகர் மருதுன்னு சொல்லிட்டு ட்ராட்ஸ்கி மருதோட பிரதர். ஓகே. அவர் வந்து ஃபில்ம் இன்ஸ்டியூட்டு. ஓகே. எங்கள் டைரக்டருக்கு வந்து இந்த லென்ஸ் நம்பர்லாம் தெரியாது, 75 போடு 85 போடலாம் அவர் சொல்ல மாட்டார். அவர் வந்து இவ்வளோ வச்சுங்கன்னுவார். அதில் என்ன சொல்ல முடியும், இல்லை அது ஒரு ஃபுல் ஃபிகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இதை வச்சுட்டு இவங்களா ஒரு கணக்கு போட்டுக்குவாங்க, இவருக்கு இவ்வளோ தானே தெரியுது அப்படின்னு. நான் அந்த மாதிரி எப்போவுமே அந்த விமர்சனத்துக்குள்ளே போனதே கிடையாது. எனக்கு வந்து அவர் தான் குரு, அவர் சொன்னது தான் அப்படி இருந்ததுனால என்னால் சில விஷயத்தை லேர்ன் பண்ண முடிஞ்சது. உங்கள் படங்கள் இருக்கிற நுவான்சஸை எப்பயுமே ரசிச்சிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த புதிய பாதையில் வந்து அவ்வளோ பெரிய குடிசை எரிஞ்சிட்டு இருக்கிறப்போ பீடி பற்ற வைக்கிற சீனாக இருக்கட்டும், நீங்கள் ஹை கான்செப்டாக எடுத்த படங்களில் கூட நுவான்சஸ் ரொம்ப கொட்டி கிடந்திருக்குது. ஸோ நுவான்சஸை ஒரு படத்துக்குள்ளே கொண்டு வரது எப்படி, உங்களோட ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னீங்கன்னா. நுவான்சஸ் இல்லாமல் என்னால் ஒரு விஷயத்தை யோசிக்க முடியல. அதுக்குள்ளே இப்போ இந்த கதையிலேயே வந்து இந்த கேரக்டரை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதை நான் ரொம்ப மேன்மையாக ஒரு அழகான விஷயத்த சொல்கிறேன், ஆனால் அதை வந்து அவங்களுக்கு புரியாது. நான் நேற்று முந்தின நாளோ கொஞ்சம் பேர் படம் பார்க்க வச்சேன், அவங்கள கவனிச்சிட்டே இருந்தால் அவங்களுக்கு சத்தியமாக அது புரியவே இல்லை. அது என்ன சொல்கிறது, கொஞ்சம் தூரம் ஓ அப்படின்றாங்க. அதை நான் விரும்புகிறேன். எல்லாத்தையும் அப்படியே கடை விரிச்சிட்டு இதுதான் சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு அழகுணர்ச்சியும் அதை சொல்கிற விதத்தில் இருக்கிறதும், ஓ இதுக்கு தான் இல்லை அது சொன்னார்ல அப்படின்னு இருந்ததுன்னா அது அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு சின்ன மெனக்கடல் ஒன்று இருக்குது. அதை கதையை விட்டு தாண்டி போகாத அளவுக்கும் இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்க, அதை ஒரு ஜர்க்கின் உட்பட இருக்குது. இந்த ஜர்க்கினுக்கு ஒரு கதை இருக்குது, கதை இல்லாமல் இது இங்கே வரவே வராது. ஓகே. நான் இதெல்லாமே தான் ஒரு நுவான்சஸாக பார்க்குறேன். இல்லை அவன் டீகோட் பண்ணி சொன்னான், ஜர்க்கினை டீகோட் பண்ணி, ஜர்க்கினை பார்த்துட்டு இது டைம் ட்ராவல் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். ஓ ஆமாம், அது ட்ராவலிங்னா இது மட்டும் போதும். நான் சொன்னேன் ஏன்னா ஜர்க்கினை வச்சு எப்படிடா முடிவு எடுத்தேன், இல்லை அதில் இது இருக்கு பாரு அப்படின்னா, அந்த ஆஸ்ட்ரோநாட் இருக்கு பாரு அப்படின்னா, அவர் ஜாக்கெட் வாங்கியிருப்பாரா, அந்த இடத்துலேருந்து வாங்கியிருப்பாரு, இதுக்குள்ளே நான் டீகோட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் நான். ஆமாம், நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், ராக்கெட் போட்ட ஜாக்கெட் வாங்கியிருப்பாரு. சரி, இதுக்கு மேலே நம்ம இது ஆராய வேண்டாம். அந்த நுவான்சஸை பற்றி சொன்னேன். அழகுணர்ச்சிங்கிறது அல்லது நுண்ணிய விஷயங்களை அதை கவனிக்கிறதுல ஒரு அழகு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வழக்கமாக அந்த பத்திரிகையாளர்களோ இந்த ஊடகவியாளர்களோ ஒரு படம் முடிஞ்சோன்னா அதில் ஒரு ஹிடன் விஷயங்கள்னு ஒன்று சொல்லும்போது ஒரு 10 விஷயமாக தான் என் படத்தில் இருக்கணும்னு நினைப்பேன். அதை யாராவது சொன்னாங்கன்னா வா அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி அது வந்து டெஃபினட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு சீனை சராசரியாக எழுதுறதும் இந்த மாதிரி விஷயங்களை அதுக்குள்ளே நுழைக்கிறது தெரியாமல் நுழைக்கிறதும் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அது வந்து என்னுடைய படத்தில் பிகினிங்லேருந்தே இருந்துகிட்ருக்கு. அதனால் அது டிஃபால்ட்டாக அது அப்படி தான் இருக்குது. இன்னொன்று படிக்கிறப்போ மெட்டா சினிமா அதெல்லாம் வந்து படித்தோம். அதுக்கடுத்து மெட்டா சினிமானா என்னென்னு தெரிஞ்சுட்டு நிஜமாவே தமிழில் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப கம்மி. அது உங்களோட கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு மித்து இருக்குல்ல, சினிமாவை பற்றி சினிமா பண்ணால் அது வந்து ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட மாஸ்டர் பீஸ்ன்னு நான் பர்சனலாக நான் ரசித்த வரைக்கும் சொல்லுவேன் கதை திரைக்கதை வசனம் இயக்கம். அந்த ஐடியா இப்படி ஒரு ஐடியாவில் பண்ணலாங்கிற ஒரு விஷயம் அப்படி வந்தது. நிறைய இடத்துல சொல்லியிருப்பீங்க, பட் ஆனால் எனக்கு ப்ரீஃபாக உங்களோட வேற ஒரு பார்வையில். எல்லா நல்ல விஷயத்துக்கும் அது எதிர்ப்பு இருந்தே தீருது. சினிமான்றது கொஞ்ச நேரம் கழித்து நம்மளை மறக்கடிச்சு அந்த கதைக்குள்ளே நம்ம போயிடுறது, அல்லது அந்த கதாபாத்திரங்களாகவே நம்ம மாறிடுறது. இப்போ முள்ளும் மலரில் ரஜினி சாரும் அவங்க தங்கச்சி அப்படின்னா அந்த தங்கச்சி அண்ணன்றது நமக்கு வந்து மனசில் பதிஞ்சிடும். ரஜினிகாந்த் மறந்துடும், ஃபடாஃபட் ஜெயலட்சுமின்ற அந்த காதலி மறந்துடும், ஷோபான்ற அந்த தங்கச்சியெல்லாம் மறந்து போய் உண்மையிலே அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. சரத்பாபு லவ் பண்ணும்போது அந்த அண்ணனுக்கு வர கோவம் நமக்கு வரும். அண்ணனுக்கு மேலே கை மேலே வந்து லாரி ஏறிட்டு போனதுக்கப்புறம் 2 கை 2 கால் இல்லைனா அந்த கூட இந்த காளி பொழைச்சிக்குவான் சார் அப்படின்னு கை தட்டுவானுங்க. நம்மளா அதில் மேர்ஜ் ஆகி உள்ள நுழையிறது, இதை நான் கெடுக்கிறேன் அப்படிங்கிறது என்னோடய உதவியாளர்களோட ஃபீலிங்காக இருந்தது. கதை திரைக்கதை வசனம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், நடுவில் இந்த கதைக்குள்ளே நான் பூந்து போய் இந்த கதையை மாற்றி வைக்கிறேன். அவன் சொன்னேன், சினிமாவே கெடுக்குறீங்க சார் நீங்கள். கிருஷ்ணமூர்த்தினே என்ற ஒருத்தர் சினிமாவே கெடுக்குறீங்க சார். தம்பிராமையா கேரக்டர் அவர் தான். இல்லை அவர் வந்து தம்பிராமையா கேரக்டர் ஒரு முட்டாளோட ரெப்ரசன்டேஷன். கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு புத்திசாலி. அது அவர் என்ன சொல்கிறாருன்னா இதே தான் சொல்கிறாரு, நம்ம
உள்ளுக்குள்ளே போகணும் இல்லை சார், உள்ளுக்குள்ளே போகாமல் நீங்கள் உடச்சி வெளியில் கொண்டு வந்துடுறீங்க. நான் சொன்னேன், நீங்கள் உள்ளுக்குள்ளே போன சினிமா எத்தனை சினிமா நீங்கள் பார்த்துட்டீங்க, இத்தனை வருஷமாக சினிமா 100 வருஷமாக அதை தானே பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒரு சினிமாவை சொல்லி அந்த சினிமா ரசிக்கும்படியாக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த எமோஷனை நான் பிரேக் பண்ணுறேன் நீங்கள், ஆனால் நான் எமோஷனை பிரேக் பண்ணி மறுபடியும் நான் எமோஷனை கொண்டு வந்தால் அது எவ்வளோ பெரிய சாதனை. காத்தாடியை நூல்லேருந்து கையில் விட்டுட்டு நூல் இல்லாமல் பறக்கிற அந்த காத்தாடியை மறுபடியும் பிடிச்சி கை கொண்டு வந்தேன்னா அதுதானே சேலஞ்சு. ஓகே. ஸோ அதை நான் இதில் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன். ஆக்சுவலாக ஒரு 8 சீன் வச்சுருந்துருப்பேன். அது கடைசியில் இப்போ படத்தில் இருக்கிறது 4 சீன் தான் இருக்கும். காரணம் இவங்கெல்லாம் பூந்து அதை கெடுத்துட்டாங்க. தாங்காது சார் அப்படின்லாம் சொல்லி கெடுத்தாங்க. இப்போது உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் கதை திரைக்கதை வசனம் அப்போவே ரொம்ப ரசிக்கப்பட்டது. நீங்கள் சொல்கிற மாதிரி டெஃபினட்டாக என்னுடைய மாஸ்டர் பீஸ்னால் என்னுடைய மாஸ்டர் வந்து அதை ரொம்ப ரசித்தது பீஸாக பாகியராஜ். உண்மையிலே அதுக்காக தான் இங்கே ஒரு கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு, கதை திரைக்கதை வசனத்துக்காக தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி புதிய பாதையிலேருந்து அவர் எந்த படத்தையும் மதித்ததே கிடையாது. அது எனக்கு லெட்டர் எழுதணும்னு அவர் நினச்சதே கிடையாது. அப்படின்னா அவர் பாருங்கள் எவ்வளோ அவருடைய தாட்டுக்குள்ளே அல்ல அவர் ரசிக்கும்படியான ஒரு படமாக அந்த படம் இருந்தது. அகெயின் அந்த சேலஞ்சு, நீங்கள் 1-2 சீனுக்குள்ளே ஜனங்களை ஐக்கியப்படுத்தி உள்ளே கொண்டு போகிறத விட்டுட்டு அவனை உடச்சி வெளியில் போய் இது சினிமாடா, நத்திங் பட் சினிமா அப்படின்னு வெளியில் விரட்டி விட்டு ஆனால் அந்த கேரக்டர்ஸ் மேலே நீங்கள் ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்துறீங்க. அந்த டைரக்டரோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இவனை விட்டுட்டு போகிறது நியாயம் நினைக்க வைக்கிறீங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய சேலஞ்சு, டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது. ஸோ அதனால் அது எனக்கு உண்மையிலே பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. ஆனால் படம் ரிலீஸ் வரைக்கும் நான் பட்ட கஷ்டம். ஈவன் கீர்த்தனா கூட சொன்னாங்க, ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் ஜனங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த படம் ஹிட் ஆகிடும். ஓகே. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வந்து துண்டாக கதை சொல்கிறேன். தனியாக விஷால் வந்து தனியாக ஒரு இடத்துல கத்திட்டு இருப்பார், தனியாக பார்த்தா பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு 5 குழந்தைங்க, ஆமாம் விஜய் சேதுபதி வேற ஒரு பக்கத்தில் உட்காந்துருப்பார், டாப்ஸி வந்து ஒரு போர்ஷனில் வந்துட்டு போவாங்க. துண்டாக இருக்கும், தனித்தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லுவோம் ஒரு இடத்துல டிஸ்கஷன் நடந்துட்டுருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து வாவ் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதை தான் கீர்த்தனா சொன்னாங்கன்னா இது ரொம்ப புதுசாக இருக்குது. நான் சொல்கிறேன், ஏன் நீ கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்பேன். நான் இப்போ படம் பார்க்க போகிறேன், நான் பாதியில் ஏஞ்சி வரமாட்டேன். எவ்வளோ மோசமான படமாக இருந்தாலும் நான் பாதியில் ஏஞ்சி வரமாட்டேன். ஒரு 20 நிமிஷமாக தான் அவங்க நமக்கு டைம் கொடுப்பாங்கல்ல, அதுக்குள்ளே இது வேறு விதமான படம், நீ நம்ம ஏன் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நம்ம நிறைய பாசமலர்லேருந்து பாத பூஜையிலேருந்து நிறைய படங்கள் இப்படி பார்த்துருக்கோம். பார்க்காத படத்தை அவனுக்கு காட்டுறது தானே முக்கியமான ஒரு விஷயம். பார்த்த படத்தையே பார்க்குறோன்னா மறுபடியும் அதையே கில்லியே ரிலீஸ் பண்ணிடலாமே, அது பெருசாக கலெக்ட் பண்ணது இல்லை. எனக்கு அதில் பிடிச்சிருந்தது புதுசு, அதை தாண்டி நிறையா சினிமா ரெஃபரன்ஸ் அதில் இருக்கும். அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு இன்ட்ரோமிஷன் சீனை சொல்லியிருப்பீங்க. எக்ஸாம்பிள் தமிழாமையா கேட்ட தான் சொல்லுவார், கதவை திறந்து பார்க்குறப்போ வந்துட்டு அம்மனா வந்து நிற்பாங்க, நம்ம வீட்டு தெய்வம். நான் கூட பேசியிருந்தோம் அதை பற்றிலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸை ஒரு படத்தில் வைக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் ஒரு பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸை நம்ம படத்தில் வைக்கிறப்போ தான் மறுபடியும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்க்குறப்போ இந்த ரெஃபரன்ஸை நோக்கி எங்களை போக வைக்குது. அது எல்லாமே அதான் ஒரு காலகட்டம்ங்கிறது ஒரு சினிமா மூலமாக தான் அந்த காலகட்டம். இப்போ நமக்கு புதைப்பொருள் ஆராய்ச்சியிலேருந்து ஒரு கல் கிடச்சிதுன்னா இது சோழர் காலத்து கல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் செதுக்கி வச்சுருக்காங்க. இல்லை அதில் ஏதோ ஒரு விஷயம், அந்த மாதிரி சினிமாவும் இப்படி செதுக்கப்படுறது தான் இந்த காலகட்டம். இதில் கூட நான் வந்து ப்ரெசண்ட்டில் நடக்கிற ஒரு கதைன்னு சொல்லியிருக்கேன். 3/7/24 நடக்கிற ஒரு கதைன்னு சொல்லியிருக்கேன். இந்த டேட்டை நான் மாற்றிட்டே வரேன். இந்த ஒரு விஎஃப்எக்ஸ் காரனால எனக்கு பெரிய பிரச்சனை வந்து அந்த டேட்டை நான் மாற்றி இப்போ 12 ஆயிடுச்சா சார்? ஆமாம். இல்லை நான் சொல்கிறது இந்த கதை நடக்கிறது 3/7, இது கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்கணும். 3/7/24 நடக்கிற கதை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் என்ன விசேஷம்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் படத்தில் வந்து ஒரு சீனில் 7 பிளானட்ஸ் இன் அ ரோ அப்படின்னு ஒரு சீன் இருக்குது. ஓகே. பசங்க அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க பெனாக்குலர் எடுத்து பார்ப்பாங்க. நம்ம ரிலீஸ் பண்ணுற 12ஆம் தேதி அன்னைக்கு இந்த 7 ஸ்டார்ஸ் இன் அ ரோ, 7 பிளானட்ஸ் இன் அ ரோ அன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது உண்மை. இல்லை இந்த கன்விக்ஷன் எங்கேருந்து வருது சார்? கண்டிப்பாக இல்லை, எந்த ஒரு படம் எடுத்தாலுமே இப்போ இது என்னன்னா இப்படி தான் பண்ண போகிறேன், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 7 ஸ்டார்ஸ் இன் அ ரோ, சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கன்விக்ஷன் வேணும். இல்லை நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அது காரணம் இல்லை. அதுக்கு மேலே என்னால் சுமக்க முடியல. 18 மாதம் ஆச்சு, வயிறெல்லாம் வலிக்குது, எட்டி உதச்சி எத்தனை பேருக்கு விஎஃப்எக்ஸ்காரன் எட்டி உதைக்கிறான், ஏகப்பட்ட பேர் எட்டி உதைக்கிறானுங்க. ஸோ அதுலேருந்து மீண்டும் இந்த படத்தை வந்து இதுக்கு மேலே என்னால் என்ன சொல்கிறது வச்சுட்ருக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ஒரு கனவு இருக்கும், இந்த April 12 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தது போக தள்ளி போக தூக்கமே கிடையாமல் போச்சு. ஸோ அதனால் எப்படியாவது ஜனங்க கிட்ட போது எப்படி ரசிக்கப்படுதுன்னு பார்க்கணுன்றதுக்கான ஒரு விஷயம். காதலை பற்றின உங்களோட புரிதல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது நான் நிறைய இடங்களில் நீங்கள் பேசியும் பார்த்துட்டோம். ஒரு இல்லை இந்த நான் கேட்குற கேள்வி வேறு,
இந்த புரிதல் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு சார்? எத்தனை எவ்வளோ காதல் காதல் ஆச்சுன்னு கேட்கறது அதான் அதான் எவ்வளோ காலம் ஆச்சுன்னு கேட்குறது. அதுதான் அடுத்த கேள்வி அதான் கேட்குறேன். எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு காதல் நீங்கள் அப்படி கேட்ட போறீங்கிறதுக்காக அவசர அவசரமா சரி இவரே இவ்வளோ புத்தார்த்தனமாக கேட்குறாரு, நம்ம என்ன பதில் சொல்றோம் தடுமாறாம, அது எவ்வளோ காதலாச்சு எவ்வளோ காலமாச்சு அப்படின்னு. எனக்கு வந்தது புரிதல் தான், நானும் எனக்கு தெரியல முதல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல தடவை இந்த மாதிரி புரிதல் வந்திருக்கு. அது என்ன ஆகிடுதுன்னா, நான் எதையாவது ஒன்று பேச போக அது வேறு ஏதோ ஒன்றா மாறிடுது. அது வந்து இப்போ இந்த 2-3 நாளாக பெரிய குழப்பம். ஓகே. எங்கள் வீட்டில் என்னுடைய எக்ஸ் வந்து அவங்க இதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு, ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி ஒன்று போட்டு விட்டுறாங்க. நான் தொண்ணு தனித்தனியாக பார்த்தா உள்ளே இருக்குது அந்த என்ன சொல்லுவாங்க பிகினிங்கில் சின்ன சின்ன பிட்ஸ் மாதிரி போடுவாங்க, அது ப்ரோமோ கிளிக் பைட் சார். அந்த மாதிரி ஏதோ ஒரு பிகினிங்கில் போடுறது, இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 5 இன்டர்வியூ அப்படிலாம் இல்லைங்கன்னு சொல்லி என் பொண்ணு என்கிட்ட கேட்டு இந்த பாருங்கள் இதில் எப்படி போட்டிருக்கீங்க அதில் அப்படி போட்டிருக்கீங்க. நான் வந்து இப்போ என்னுடைய எக்ஸ் ஒய்ஃபை நான் எந்த வகையிலையும் ஹர்ட் பண்ண தயாராக இல்லை. ஓகே. எனக்கு வந்து எப்படி என்னுடைய முதல் பட ப்ரொடியூசர் எப்படி எனக்கு ரொம்ப முக்கியமோ, பாக்யராஜ் சார் எப்படி என்னுடைய வாழ்க்கையோட முக்கியமோ, அந்த மாதிரி என்னுடைய மனைவி எவ்வளோ பெரிய முக்கியம். அதனால தான் என்னுடைய இந்த சந்தோஷமும் இந்த குழந்தைங்களும் இந்த வாழ்க்கையும் இது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஒரு அருமையான வாழ்க்கை. நான் யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டேன். இந்த சிவபிரசாத்ன்றவனே நான் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் வந்து வெளியில் சொல்லவே இல்லை இந்த விஷயத்த. சொன்னால் அவனுடைய வியாபாரம் எதுக்கு பாதிக்கணும்னு, கடைசியில் பார்த்தா அவன் தலையில் அவனே மண்ணை போட்டுக்கிற மாதிரி ஆகிடுது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவங்கள போய் ஹர்ட் பண்ணணும், அப்படி எனக்கு ஒரு அவசியம் இல்லை. நான் வேறு ஏதாவது ஒரு காதலை பற்றி சொன்னேன்னா முதல் விஷயம் அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆமாம். இந்த மாதிரி எனக்கு ஒரு காதல் வந்தது அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் கேட்டது இந்த புரிதல் எப்போ வந்தது? நான் அந்த உங்களோட எக்ஸ் ஒய்ஃபை பற்றி நான் கேட்கல சார், இங்கே தண்ணியில் விளக்கம் தான் கொடுத்தேன். இல்லை அதான் சொல்கிறேன், நான் நீங்கள் கேட்கல, நான் சொல்ல வர்றது வந்து இந்த புரிதல் எப்போ வந்தது. புரிதல் போது நான் எத்தனை காலம் நான் புரிஞ்ச நிறைய காதலை பற்றி சொல்லணும், புரிந்த காதல்களை பற்றி சொல்லணும். அப்போ தான் புரியாத அந்த காதலில் இருந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்றதை நான் புரிஞ்சிக்க முடியும். முதல்ல நான் புரிஞ்சிக்க முடியும். டெஃபினட்டாக எனக்கு ஒரு புரிதல் வந்துருச்சுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நினச்சேன். அதுதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அந்த மாதிரி எனக்கு ஒன்று வந்ததுக்கு அப்புறமேல வந்தால் நம்ம வந்து அதை ரிசீவ் பண்ணுறது வந்து இந்த லிமிட்டில் வச்சுக்கணும். அதுக்கு மேலே அதை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த 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 வாசலை தாண்டி அந்த ரூமை தாண்டி அது உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சந்தேகப்படுறோம்ல, இது வந்து நிலைக்காது, இது வந்து பொய், இல்லை இது வந்து நிலைக்கும், இது வந்து உண்மை, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை உரிச்சு காட்டி உள்ளே வருது. எவ்வளோ சந்தேகத்தோட பார்த்தாலும் அந்த சந்தேகம்லாம் அதில் நிவர்த்தி ஆகிடுச்சு. என்னடா போய் அதை போய் நீ இவ்வளோ சந்தேகப்படுற, ஒன்று அந்த பொண்ணு நேசிக்கிறதுக்கு வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? உனக்கும் அந்த பொண்ணுக்கும் அவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன காரணம் இருக்க முடியும்? அவளுக்கு என்ன ஆசை? அப்படி பார்த்தா அந்த மாதிரி எந்த ஆசையும் இருக்காது. ஏதாவது இப்போ என்கிட்ட 10 பைசா இருக்குது, அதுலேருந்து 7 பைசா எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எந்த விதமான, அப்போ கூட நான் பைசாவில் தான் சொல்கிறேன், ஒரு 100 கோடி இருக்குது அப்படி சொல்லாமல். அப்படி எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு தூய்மையான விஷயத்த நீ ஏன் தப்பாக நினைக்கிற அப்படின்னு நம்மளே ராத்திரி பகலமாக யோசிச்சு சிச்சி இது வந்து அப்படி தான் அப்படின்னு நம்ம எப்போ நம்ம தடுமாறி உள்ளே போகிறோமோ அப்போ தான் அது வேலையை காட்டி போகுது. ஓகே. வேலையை காட்டிட்டு போகுதுன்னா அது இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வருது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், அப்போ என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் உருவாக்குறது சிஸ்டம்னு நினைக்கிறீங்களா? அதாவது சுற்றி இருக்கிற சிஸ்டம் சொல்லப்பட்ட விஷயம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம மனசே இதெல்லாம் வேண்டாம், நமக்கு இது வந்து யதார்த்தம் இல்லாத ஒரு விஷயம், இது ப்ராக்டிக்கல் இல்லை, அதனால் இதை வந்து நம்ம ஒதுக்கி வச்சு அப்படியே பார்ப்போம். இல்லைம்மா இதெல்லாம் ஒத்து வராதுமா நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நான் ஒதுங்கி இருக்கும்போது அதுக்கு பேர் ஏமாறுறது கிடையாது. அப்போ எனக்கு சோகமே வராது. இல்லை, நான் ஒதுங்கி இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்னுடைய ஸ்ட்ரென்த் உடஞ்சி நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் நான் உடையிறேன். எப்போ நெருங்குறோமோ அப்போ நம்ம நெருங்குறோம். அப்போ தான் நமக்கு வந்து தெரியுது, ஓ இது ஒரு தப்பு. அது வந்து நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, முதல்ல நம்மளை வந்து கிறங்க வச்சு மயங்க வச்சு உன்னுடைய தாட்ஸ் எல்லாம் தப்புன்னு நம்ப வச்சதுக்கு அப்புறமேல அது வந்ததுனால தான் அது வந்து அது மேலே புதுசாக ஒரு புரிதல் ஏற்படுது. ஓகே. இப்போ எனக்கு ஒரு புரிதல் வந்துருக்கு. ஆனால் இந்த புரிதல் நிலையான புரிதலான்னு எனக்கு தெரியல. ஓகே. இதுக்கு மேலே அந்த இருகோடுகள் தத்துவம் மாதிரி அந்த கோடுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை பற்றி இந்த கோடு சின்ன கோடுன்னு ஆனாலும் ஆயிடலாம், நமக்கு தெரியல. இது வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். அது எனக்கு மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அப்போ இல்லை நான் சொன்னேனே இது ப்ராக்டிக்கல் இல்லைன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் வந்து அது அவ்வளோ தூரம் எனக்கு பக்கத்தில் வரணும் அப்படின்னு தோணுது. அதனால் நீங்கள் புரிதல் சொல்கிறது இப்போ நான் இங்கே நின்று பேசுகிறது எல்லாமே எனக்கு புரிஞ்சது இல்லை, அது எல்லாம் இந்த நிமிஷத்தில் புரிஞ்சது மட்டும்தான். ஓகே. அடுத்த நிமிஷத்தில் வேறு ஒன்று புரியலாம். ஓகே.
இல்லை அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரனால இன்னொரு விஷயம் டக்குன்னு ஃப்ளாஷ் ஆச்சு, டக்குன்னு கேட்டுறேன். ஆஃப் தி டாப்பிக்காக இருந்தோம். உங்களுக்கும் சார்மினார் சிகரெட்டுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குன்னு தெரியும் எனக்கு. அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். நீங்கள் ஸ்மோக் பண்ண மாட்டீங்க தெரியும். எங்கள் அப்பா அது வந்து அந்த சார்மினார் சிகரெட்டுன்றது எங்கள் அப்பா வந்து ஒரு 10 பாக்கெட் பிடிப்பார். அப்புறம் எல்லாரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணி சிகரெட்டை குறைங்கன்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்பர் ஆஃப் சிகரெட்டை குறைக்கிறேன்ற பேரில் ஒரு பாக்கெட்டாக வாங்கினா தானே அதிகமாக குடிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை கடைக்கு போய் அப்பப்போ 2 சிகரெட் வாங்கிட்டு சொல்லுவார். ஒரு நாளைக்கு 10 தடவை போகிறவன் ஒரு நாளைக்கு 100 தடவை நான் போக வேண்டியதாக பிடிச்சி. அதனால் எனக்கு அது மேலே பயங்கர கோவம். அந்த 2 சிகரெட். ஆமாம், டீ ஒன்று வாங்கிட்டு டீ வந்து ஸ்ட்ராங்காக சக்கரை கம்மியாக இலையை மாற்றி போட்டு வாங்கணும். இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக என் மைண்டில் இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு அப்படி தான் பிடிக்கும். ஒரு டீ வாங்கிட்டு 2 சிகரெட் நான் வாங்கிட்டு வரணும். அந்த தெரு கார்னரில் போய் வாங்கிட்டு வரணும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போகிறது? 10 தடவை 20 தடவை போயிட்டு வரும்போது நான் இந்த சிகரெட்டை கண்டாலே பயங்கர கடுப்பு வரும். ஆனால் அவரால் அதை மாற்றிக்க முடியல. கடைசி வரைக்குமே அவரால் அதை மாற்றிக்க முடியல. ஸோ சார்மினார்னா அதுதான். அந்த கோபுரம்லாம் ஞாபகம் வராது. ஓகே சார், உங்களுக்கு சினிமாவில் கண்டிப்பாக டெஸ்டினி அந்த மாதிரி வச்சு போகிற ஆளாக நீங்கள் இல்லை. நீங்கள் பேசுகிற பல விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஏதாவது அல்டிமேட்டான ஒரு சர்ச்சு இல்லை அல்டிமேட்டான ஒரு இடம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இப்போ நான் காதலை பற்றி சொன்ன மாதிரி தான். ஓகே, அது ஒரு காணல் நீர் மாதிரி தான். அது காதல் நீர் மாதிரி தான். அது காணல் நீரும் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு இன்னொரு பியூட்டிஃபுல்லான இடம் அங்கே இருக்குன்னு தெரியுது. அதனால் இதை நான் கடந்து வந்த பாதையில் நிறைய ஒத்த செருப்பெல்லாம் வந்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இறைவனில் பண்ணீங்க. ஆமாம், ஒத்த செருப்பு எவ்வளோ பெரிய விஷயம். சிவாஜி சார் பண்ணல, கமல் சார் பண்ணல. நமக்கு அப்பப்போ நம்ம மனசுக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு தேவைப்படுது. என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கோம் நான். அப்புறம் ஒரு நாளைக்கு ஏஎஸ் பிரகாஷன் ஒரு டைரக்டர் என்கிட்ட சொல்கிறாரு, பார்த்திபன் சார் நான் உங்கள் படத்தை பார்த்தேன், இதை வந்து நான் சிவாஜி அண்ணன்ட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணான்னு. இந்த அண்ணன் மூஞ்செல்லாம் 3 மணி நேரம் எவனும் பார்க்க மாட்டான்டான்னு சொல்லிட்டாரு அவர், சிவாஜி சார். அப்படிலாம் சொன்னோன்னா அது ஒரு பெரிய படைப்பு, பெரிய அப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் இதோட கூடாது, இதுக்கு மேலே ஒன்று சிங்கிள் ஷாட்டில் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சிங்கிள் ஷாட்டில் ஒன்று பண்ணணும். இப்போ வந்து நான் கமர்ஷியலாக வெற்றி பெறதுக்கு ஒரு படம் பண்ணணும். அந்த படம் என்னவாக இருக்கும்? அப்போ தான் இந்த குழந்தைங்க குடும்பம், அப்போ தான் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சியை பற்றிலாம் எல்லாரும் பேசும்போது, பாருங்கள் சார் அவர் யாரை அட்ராக்ட் பண்ணுறாரு பாருங்கள் சார். விஜய்க்கு அப்புறமேல அந்த இடத்த வந்து அவர் தான் தொட போகிறாரு பாருங்கள். காரணம் என்ன? அவர் ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிக்கிறாரு இப்படின்னு சொன்னாலும் நீங்கள் முதல் கேள்வி மாதிரி மறுபடியும் எனக்கு வந்து இல்லை, இப்படி ஒரு படம் பண்ணி இப்படி ஒரு கதை பண்ணாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு படம் பண்ணி அதை வந்து ரசிக்கும்படியாக பண்ணாதுன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதனால் என்னுடைய அந்த நீங்கள் சொல்கிற அந்த எல்லைகள் எதை நோக்கின்னு தெரில. இப்போதைக்கு வந்து இது வெறும் 12ஆம் தேதி இந்த படத்தோட வெற்றியை நோக்கி மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அந்த எல்லைகள் வெறியலாம். ஓகே, ஒத்த செலவு மறுபடியும் ரீமேக் பண்ணுறப்போ அதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குதா? ஏன்னா நீங்கள் தினம் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட் உள்ளாலே மறுபடியும் பண்ணதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணணுன்றப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து கூடு விட்டு கூடு பாயிறது மாதிரி. நான் ஆக்டராக இருந்து டைரக்டர் ஆகி வேறு ஒரு ஆக்டரை வந்து அந்த அந்த கேரக்டருக்குள்ளே நடிக்க வைக்கிறதுங்கிறது அது ஒரு சேலஞ்சிங் விஷயமாக தான் இருந்தது. அதுவும் மிஸ்டர் அபிஷேக் வந்து நான் என்ன பண்ணி காட்டுறேனோ அதை பண்ணணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் எல்லாரும் படம் பார்த்துட்டாங்க, செட்டில் இருக்கிறவங்க பூரா படம் பார்த்துட்டாங்க. எனக்கு பண்ணி பழக்கமாயிடுச்சு, அதனால் நான் பண்ணுறேன். ஆனால் அவர் அப்போ தான் ஆக்டராக அதுக்குள்ளே வராரு, அந்த கேரக்டருக்குள்ளே. அவரை அதே மாதிரி பண்ண வைக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அவர் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது வந்து நானே வேறு ஒன்றா ஒரு மாதிரி அதை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. எல்லாத்தோட என்னுடைய நீங்கள் கேட்ட முதல் கேள்வி, இதுக்கு முன்னாடி கேள்வியில் கேட்ட மாதிரி எனக்கு வந்து ஹாயாக ஒரு சேர் போட்டுக்கிட்டு நான் பாட்டில் ஒரு இடத்துல கொடையெல்லாம் வச்சுட்டு ஏர் கூலர்லாம் வச்சுக்கிட்டு முடிஞ்சால் ஒரு ஏசி டென்ட் மாதிரி போட்டுக்கிட்டு ரெடி எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்டுட்டு ஷார்ட் ரெடி அப்படின்னோடனே நான் பார்க்கணும். மானிட்டரில் பார்க்கணும். ஒரு மாதிரி செல்வராகவன் மாதிரி அவர் ஒரு 4-5 மானிட்டர் வச்சுக்குவார், 2 மொபைல் வச்சுக்குவார், எல்லாம் பார்த்துட்டே இருப்பார். 1000 உள்ளவனுக்கு எல்லாம் அங்கே செட் பண்ணுவாங்க, அவர் போகவே மாட்டார் பக்கத்தில். அப்படி தான் ஜென்ரலாக டைரக்டர்ஸ் இருப்பாங்க. நான் காலையில் 5 மணிலேருந்து நானே போய் கல்லை பொறுக்கி சாணி எடுத்து போட்டு அதை எடுத்து பின்னாடி வருவேன். இப்போ கூட நான் படம் பார்க்கும்போது ஒரு சீனில் ஒரு கல் மேலே ஒரு மஞ்சள் துணி எடுத்து கட்டி அவுட் ஃபோக்கஸில் வச்சுட்டு வந்தேன். அதை நான் கீர்த்தனாட்ட சொன்னேன், இந்த ஷாட்டில் அந்த எல்லோ பார்மா எவ்வளோ அழகாக இருக்குது, நான் அவுட் ஃபோக்கஸில் போய் வச்சுட்டு வந்தேன், நானே வச்சுட்டு வந்தேன். அதை நான் காமிச்சேன், அது பாரு எவ்வளோ அழகாக இருக்குது எஸ்டா அப்படின்னாங்க. அதுக்கு நான் ஓடினேன், விறுவிறுன்னு ஓடி போய், எனக்கு கொஞ்சம் நீல ப்ராப்ளம் இருக்குது, இருந்தாலும் ஓடி போய் அதை கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன். இப்போ ஃப்ரேம் பார்க்கும்போது எனக்கு யாருக்குமே தெரியாது அந்த மஞ்சள் நான் தான் பண்ணேன், இந்த மஞ்சள் மகிமை என்னது அப்படின்றது எனக்கு தெரியாது. அதில் எனக்கு ஒரு விதமான சந்தோஷம். இப்படிலாம் இல்லாமல் ஹாயாக ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு நினச்சா அந்த ஹிந்தி படம் பண்ணும்போது அந்த சந்தோஷத்தை நான் உணர்ந்தேன். நானும் கேரவனில் போய் உட்காந்தேன், நானும் கேரவன்லேருந்து இறங்கி வருவேன். அவர் வரும்போது டைரக்டர் சார் ரெடியா அப்படின்னு கேட்பாங்க, அதெல்லாம் சந்தோஷமாக இருந்தது.
ஓகே, இந்த ஜனரஞ்சகம் அப்படின்ற அந்த டேர்ம் வந்து உங்களை ரொம்ப புல் பேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ கூட சொல்கிறப்ப சொன்னீங்க, டக்குன்னு சிவகார்த்திகேயன் இப்படி விளாண்டுட்டாரு பண்ணீங்கன்னா மறுபடியும் எனக்கு இதாக கேள்வியாக வந்து நிற்கிது, நான் மறுபடியும் கமர்ஷியல்னு சொல்லிட்டு பழசையே பண்ண போகிறேன் நான். ஸோ இது ரொம்ப உங்களை புல் பேக் பண்ணுதோ சார்? இல்லை, நான் ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு டைரக்டர் தாங்க. நான் வந்து அதில் இந்த மாறுபாடும் கிடையவே கிடையாது. இப்போ நான் மேடைக்கு போனால் நான் பேசுகிறது எல்லாமே ஜனரஞ்சகமான பேசுகிறேன். ஆனால் அதுலேயும் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஹிடனாக சில விஷயங்கள் இருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சொல்ல மாட்டேன் அந்த விஷயத்தை. எங்கேயும் முன்ன பின்ன சொல்லுவேன், அது வணக்கத்தை நடுவில் சொல்லுவேன், அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று சொல்லி அதை சுவாரஸ்யப்படுத்துவேன்ல. அதை நான் ரஞ்சகத்தோட அடுத்த வளர்ச்சின்னு நினைக்கிறேன். அது வளராமல் அப்படியே இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஜனரஞ்சகமே ஏன் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்கிற கதை திரைக்கதை வசனம் இப்போ விட இன்னும் 10 வருஷம் கழித்து அந்த படம் பேசப்படும், கண்டிப்பாக பாராட்டப்படும். அப்போ ஜனரஞ்சகமான விஷயமா அது மாறிடும். ஆனால் அப்போ நான் படத்தை வந்து காட்டும்போது 25 ப்ரொடியூசரும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ப்ரொடியூசரோட வீட்டில் இருக்க 25 பேரும் நல்லா இல்லைன்னு ஒரு முகமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த படம் பிடிச்சது. அப்படின்னா நான் நம்புறது முழுக்க ஆடியன்ஸை தான் நம்புகிறேன். ஓகே, இந்த ஆடியன்ஸுன்றவங்க அப்பழுக்கே இல்லாமல் அந்த படம் என்னன்னே தெரியாமல் அவங்க வந்து அப்படியே உட்காந்து பார்ப்பாங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு போவாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்ட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஓகே சார். இதை விமர்சனம் பண்ணுறோங்கிற மாதிரியான விஷயம்லாம் அவங்களுக்கு இருக்காது. நான் சொல்கிற ஜென்ரல் ஆடியன்ஸ். இதுக்குன்னு கொஞ்சம் பேர் வந்து உட்காந்து இப்போவே ஒரு ட்வீட் பண்ணி படம் வந்து நான் நினச்ச மாதிரி இல்லை, 2வது இல்லை இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்கிற கொஞ்சம் பேரை பற்றி நான் சொல்ல. நார்மல் ஆடியன்ஸ் யார் வந்து இந்த படங்களை ஓட வைக்கிறாங்களோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த படம் ரசிக்கப்படணும்னு நினைக்கிறேன். ஈவன் புதிய பாதையும் அப்படி தான் இருந்தது நிறைய இடத்துல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு வில்லனை எப்படி இவ்வளோ பெரிய ஹீரோவாக மாற்றணும்னா இது ரசிச்சாங்களே, அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணனே. இல்லை, அவனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி இருந்துச்சு, அவன் வந்து எப்படி அடிபட்டுருக்கிறான்ற மாதிரி இருந்தனால அப்படி ஒரு விஷயம் இருந்தது. இப்போ அதை தாண்டி இப்போது எனக்கு புதிய பாதைன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. இதை புதிய பாதை ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ மறுபடியும் ஒரு தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு இருக்குதா? மறுபடியும் கமல் சார் கூடிய ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது. ஆமாம் அதே மாதிரி இருக்குது. அதை நம்ம பல தடவை சொல்லிட்டோம். அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. 2 எக்ஸ்ட்ரீம் படங்கள். அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் என்ன, கமல் சார் வந்து இங்கேருந்து மலேசியா, சிங்கப்பூர், துபாய் மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வராரு. நான் இந்த ஹாலுக்குள்ளேயே சுற்றி அந்த இது மாதிரி சிவனுக்கும் பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் ஒரு அது ஊர் பூரா போய் சுற்றிட்டு வருவாங்க. இவர் போய் பக்கத்துலேயே போய் அம்மா அப்பாவை சுற்றுவார். நமக்கு வசதி அவ்வளோதான் இங்கே சுற்றுறதுன்ட்டு. அந்த மாதிரி லெவலுக்கு இதையாவது ஏணி வச்சா கூட எட்ட முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயம். பட் ஆடியன்ஸ் வந்து காசை கொடுத்துட்டு உள்ளே வந்து அந்த இருட்டு ரூமுக்குள்ளே வந்து அந்த வெள்ளை திரையில் ஒரு விஷயத்தை காட்டி அது அவனுக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து அந்த பாகுபாடே இருக்காதுன்னு நான் தோணுது. படமாக எப்படி அவங்கள நிறைவு பண்ணிச்சா இல்லையான்றது மட்டும்தான். ஓகே, ப்ரொமோஷன்ஸ் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு சார் உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் ரொம்ப காலம் கழிச்சு மறுபடியும் ப்ரொமோஷன்ஸில் இறங்குறீங்க. என்ன எவால்வ் ஆகிருக்குது ப்ரொமோஷன் ப்ராசஸ் இங்கே மீடியாவில்? என்னை சுற்றி வெளியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாமல் ஒரு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமேலேயும் நான் அடுத்த இன்டர்வியூக்குள்ளே போயிடுறேன். அந்த இன்டர்வியூ பல பிரச்சனைகள் ஏற்படுத்துது. இங்கே போய் அது பவுன்ஸ் ஆகி இங்கே வருது, அங்கே போய் இங்கே வருது. அப்புறம் திடீர்னு என் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது தான் தெரியுது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பேரலாக நான் அது வேறு ஒன்று அமைச்சிக்கிட்டே இருக்கேன். இல்லைம்மா நான் இதில் இப்படி பேசலை, இதில் நான் இப்படி பேசலை. இப்போ வந்து ஒரு சந்தோஷமான சுமூகமான விஷயம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அது எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். இப்போ நான் வந்து என்னுடைய புரிதல்ங்கிறது காதெல்லாம் விட்டு தழுங்க, அது ஒன்றும் இல்லை. எவ்ரி இண்டிவிஜுவல் தனித்தனியாகவே அவங்க சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, அது எதையோ ஒன்று சேர்த்துக்கிட்டால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போங்கிறது முட்டாள்தனம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது நான் சொல்ல என்னன்னா இந்த கல்ச்சரோட பெரிய கல்ச்சருக்கு எதிராக நான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வாழ்க்கையே ஒரு டெம்பரவரி. இதில் டெம்பரவரியாக தான் இருக்குது எல்லா சந்தோஷங்களும். ஓகே, ஆனால் இந்த டெம்பரவரியான ஒரு விஷயத்தை நம்ம பர்மனெண்ட் நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் பர்மனெண்ட்டான விஷயங்களை கூட நம்ம டெம்பரவரியாக எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பர்மனெண்ட் சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கலாம். சூப்பர் சார். இது ஆட்டோ பின்னாடி எழுதுகிற வசனம் மாதிரி இருக்குது. அவங்கெல்லாம் மிகப்பெரிய கவிஞர்கள் தான் அவங்க எல்லாமே. ஓகே சார், ஆக்சுவலாக எனக்கு நிறையா விஷயம் கேட்கணும்னு இருந்தது சார். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிக கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சத்தோடு முடிச்சுக்கிறேன். ஏன்னா பாட்காஸ்ட் மைக்கில் எடுத்துகிட்டு வந்தோம், போடக்கூடாதுன்ட்டாங்க. இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். இந்த உரையாடல் என் லைஃப்பில் மறக்க முடியாத உரையாடலாக இருக்கும் சார். நன்றி, வணக்கம். முதல்ல எனக்கு வந்து இந்த புத்திசாலிகளை கண்டா கொஞ்சம் பிடிக்கும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகளில் இருக்கிறது கதை அதாவது என் படத்தை சொல்கிறீங்கல்ல, இப்போ என் படத்துலேயே நீங்கள் வந்து பச்சை குதிரைன்னு ஒரு படத்தை பற்றி பேசலை. ஆனால் நீங்கள் பேசுகிறது கதை திரைக்கதை வசனம் தான் பேசுகிறீங்க. அதனால் அங்கேயே ஒரு ஃபில்டர்லாம் பண்ணிங்கன்னி இது கரெக்டுன்னு சொல்கிறதும், அதனால் அந்த விஷயத்தை நான் ரசிக்கிறேன். அதனால் கேள்விகள் வந்து கேள்வி வந்து என்னவாக இருக்கோ அதை நோக்கி தான் பதில் இருக்கும். அல்லது பதில் என்கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் டீன்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கலேன். இப்போதைக்கு டீன்ஸ். நன்றி. தேங்க்யூ சார்.